அதாவது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, லவ் பண்ணுற காலகட்டத்தில் அந்த பொண்ணை தவிர்த்து வாழ்க்கையில் அவன் எதையுமே நினைக்க மாட்டான். அது மட்டும்தான் இருக்கும், உலகமாக இருக்கும். அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு வரும், அங்கே போய் நிற்கிறது, அந்த ஃபாலோ அப் இருக்குல்ல, அது வந்து அந்த அவங்களே வந்து என்னென்னா, ஐயோ இவ்வளோ மெனக்கிறான் நான் நம்மளுக்காகன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அன்பு வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ நிகழ்ந்துடும். சும்மா அது உதாரணத்துக்காக சொல்கிறேன். எதுவாக இருக்கட்டும், ஒரு கடவுளை நோக்கி தியானம் பண்ணுற ஒருத்தனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிற ஒரு பையனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி இருக்கிற ஒரு லட்சியவாதியாக இருக்கட்டும், ஒரு எதுவாக இருந்தாலுமே அதுவாகவே மாறுறது இருக்குல்ல. இப்போது கிரிக்கெட் போயிட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் என்னென்னமோ நிகழும், மழை பெய்யலாம், வெள்ளம் வரலாம், பூகம்பம் வரலாம். ஆனால் நீங்கள் இன்னரா மனசோட ஒரு ஓரத்தில் அது மட்டும்தான் உங்களுக்கு விஷயமா இருக்கணும். அந்த ஒரு கதை தோணிடுச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டே இருக்குது. இப்போ டெண்டுல்கர் 24 மணி நேரமும் அந்த பேட்டு பக்கத்திலே வச்சுட்டு அவன் கனவுல கூட, இப்போ இளையராஜா சொல்கிறாரு சமீபத்தில் சம்மர்ஸுடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, தூங்கும்போது கூட அந்த வந்து பியானோவோ இல்லைன்னா கீபோர்ட்லேயே கை வச்ச மாதிரி நெஞ்சில் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்களா, நீ ஏதாவது தூக்கத்தில் கனவு கண்டியாடா, இது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் சொல்லுவாங்க. அந்த நீங்கள் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் ஒரு இன்டர்வியூலாம் பாருங்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ட்ரம்ஸ் சிவமணி அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு, நான் சொல்கிறாரு, மழை பெஞ்சாலும் எந்த சத்தம் கேட்டாலும் எனக்கு ட்ரம்ஸில் எப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், அதை மட்டும்தான் நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு தாயை பற்றி கவிதை எழுதும்போது மார்பில் பால் சுரக்க வேண்டுங்கிற மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டால் பால் முளைச்சிடணும். அந்த மாதிரி முழுக்க 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 நீங்கள் அதுலேயே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு எந்த தடயத்தையும் நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க. யாரும் எங்கேயுமே எந்த குறையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு பேரன்போட மனசோட நீங்கள் செய்யும்போது எந்த போலித்தன்மை இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சேரும், முழுமையான ஒரு கதை வரும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் அதுவாகவே இருக்கணும். அது மட்டும்தான் மிகப்பெரிய, அது ஒரு தவம்தான். உதாரணத்துக்கு சங்கசார படம் ஒரு நாள் முதல்வர், இது மட்டும்தான் வருது ஃபஸ்ட்டு. ஒரு நாள் முதல்வர் அந்த ஒரு வரியை வச்சுட்டு தான், அந்த ஒரு தாட்டு தான் மொத்த படமாக மாறுது. சங்கசார் ஒரு முறை சொல்லுவார், நான் அடிக்கடி சங்கசார் சொல்கிறேன்னா சமீபத்தில் அடிக்கடி பேசியிருக்கனால அவர் பற்றியான இது வருது. முதல் பாதி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சினிமாவாக பார்க்கும்போது முதல் பாதி வரைக்கும் அவங்க எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பாதி தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கும் யோசனை பண்ணுறதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுக்குறோம். நம்ம இந்திய சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இண்டோர்னு ஒன்று வேறு வரும். அந்த 15 நிமிஷத்தில் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு 1000 ஓடும். பாதி எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதோ மீதி பாதி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு எத்தனையோ ரூட்டு அவங்களுக்கும் தோணும். நம்மளும் படம் பார்க்குற ஒவ்வொருத்தங்களுமே ஒரு தாட் ப்ராசஸ் தான் போய் உட்காருவாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் தாண்டி அவங்க நினைக்கிறது இருக்கணும், அதை தாண்டி இருக்கணும். இல்லை அவங்க நினைச்சதெல்லாம் இல்லாத ஒன்று சொன்னால் கூட அவங்க வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக ஆயிடுவாங்க. முதல்ல வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து நேர்மையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். படம் பார்க்குறவங்களுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு நம்ம கதை எழுதும்போது நம்மளும் சிரமம் இல்லாமல் எழுதணும். உதாரணத்துக்கு சமயத்தில் ஒரு படம் பார்த்தேன், ஆஸ்கார் அவார்டு 5 அவார்டு வாங்கியிருக்கு, ஒரு டைரக்டர் 4 அவார்டு வாங்கியிருக்காரு, அனோரான ஒரு படம். அந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் சினிமா மாறி போயிடுச்சு, எவ்வளவோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேறு மேலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நோலன் மாதிரியான டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த படம் ரொம்ப தெளிவாக ஒரு ஆர்ட், ஒரு ஹீரோயினுடைய அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆரம்பிச்சு அவ்வளோ எளிமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நான் வந்து ஊர்லேருந்து பார்த்த படம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ ஆரம்பத்தில் நான் பார்க்குற படங்களுடைய ஒன்லைனும் அதுவும் ஒரே மாதிரி ரொம்ப இயல்பாக, எப்படி வந்து ரோமன் ஹாலிடேலாம் வந்து அந்த அப்போ வந்த படத்தில் வந்து பிரிட்டி உமன் ரோமன் ஹாலிடே மாதிரி டைப்பாக படம் தான் அந்த படம். ஆனால் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரியான கேள்வி சொல்லி அவள் லைஃப்பில் யார் வந்தால், அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையில் வந்து எவ்வளோ சோகத்தோடு போனால் கடைசி எப்படி முடிஞ்சது, அப்படியே வந்து அவ்வளோ இயல்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. ஒரு கதை வந்து வடிவமாகி படமாக வரும்போது அது வந்து பார்க்குறவங்கள ரொம்ப சிரமப்படுத்தாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எல்லா அறிவையும் அதில் திணிச்சிடணும் அப்படி இருக்கவே கூடாது.
கதையாக அது மாறுறதுக்கு அதோடைய போக்கிலேயே விட்டால் அது ஒரு இயல்பான நல்ல ஒரு கதையாக அப்படி வளர்ந்து வந்து நிற்கும். அதுக்கான சீன் உடனுக்குடனே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கதையுடைய நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து அப்போது ஒரு சின்ன நோட்டு ஒரு அனாலிஸ் பண்ணி டேப்பே இருக்கும். அந்த கதை சார்பாக என்ன தோணுனாலும் நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். சடனாக வந்து யாராவது ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத கதை சொல்லும்போது, நம்ம சொல்லும்போது, உதாரணத்துக்கு கீரா சொல்லுவார், ஸ்க்ரீன் பிளேனா என்னங்கிறது அதை விட அழகாக ஒரு கதையை எப்படி அது போர் அடிக்காமல் இருக்குங்கிறதுக்கு உதாரணமே அவர் சொல்லுவார். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும்போது போடுறாங்கல்ல, அங்கே போடுறதுலே தெரியும், கொஞ்சம் அவசரமாக போடுவாங்க. நம்ம ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருப்போம். அவங்க இயல்பாக போடுறதுக்கும் சொல்டா அடுத்து என்ன அங்கேயே இருக்க இந்த ஊலே தான் இருக்கு. அந்த சவுண்டுடைய அந்த சத்தத்துடைய அவசரத்துலையும் இதுலையும் நீங்க அந்த இடத்துல போர் அடிக்குதுன்னு அர்த்தம். நீங்க அதான் சொல்லி பார்க்க உங்களுக்குள்ளேயே அது வந்து என்னன்னா, இந்த இடத்துல தப்பு இருக்கு, இந்த இடத்த சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் கேட்குற ஒரு கேள்வி கூட நம்மளுடைய ஸ்க்ரீன் பிளேவில் ரொம்ப அழகான ஒரு நல்ல பதில் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இதாகும். உதாரணத்துக்கு நான் ரன்னு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை ஒரு இடத்துல சங்கர் சாருடைய அசிஸ்டண்ட் ஒரு பையன் செல்வராஜன் சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டார். சார், இந்த கதையில் வந்து நான் ரன்னு என்னுடைய படம்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாமே 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் அது புதுசாக பார்த்துருப்பீங்களா தெரியாது, இருந்தாலும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா என்ன சொல்ல வந்தேன்னா அப்புறம் தெரிஞ்சுக்காங்க. எனக்கு ஆனால் இன்றைக்கும் நேற்று எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணும். நேற்று தான் இங்கே மவுண்ட் ரோட்டில் வந்துட்டு அந்த சப்வேவுக்கான ஒரு ஷார்ட்டுக்கு இடம் பார்த்துட்டு போனது எனக்கு அப்படியே மைண்டில் இருக்கும். உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ பாரதியா போய் கேட்டிங்கன்னா 16 நேற்று தான் எடுத்துன்னு சொல்லுவார். அவர் அப்படி தான் இருப்பாங்க டேரக்டர்ஸ். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு நினைவு, அது வந்து லைஃப்பில் எப்பயுமே எங்கேயும் போகாது, நேற்று நடந்த மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார் கதையில். சார், வந்து ஒரு சிஸ்டருங்கிறப்போ ஒரு பிரதருக்கு எப்பயுமே வந்து அவங்க சிஸ்டரை யார் பார்த்தாலுமே ரவுடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அவனை பொறுத்தவரைக்கும் அது சிஸ்டர். யாரோ ஒருத்தன் வந்து லவ் பண்ண சொன்னால் அவளை ஈஸியாலாம் வந்து எப்படி விட முடியும்? முதல்ல அவன் மேலே ஒரு கோவம் வரணும். இந்த அண்ணன் பண்ணுற இந்த செயலுக்கெல்லாம் இந்த பொண்ணு அவங்க கூட போயிடலாமேன்னு ஆடியன்ஸை நீங்கள் வந்து தோண வைக்கணும் சார். அவனை கொஞ்சம் நெகட்டிவாக காட்டணும் நீங்கன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது உதாரணம் சொல்லுங்கன்னு. முள்ளும் மலரும் படத்தில் ரஜினி சார் அவங்க சிஸ்டரை வந்து சரத்பாபா லவ் பண்ணும்போது டக்குன்னு போய் வயசான ஒரு ஆளுக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணுவார். என்னடா இவன் அண்ணன் இப்படி இருக்கானே, இவனை மீறி அந்த பொண்ணு போனாலும் தப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரி அவங்க லவ் தானே பண்ணுறாங்க, அந்த பொண்ணு அந்த பையன் நல்லா தானே இருக்கான்னு தோணும். இந்த அண்ணன் இவ்வளோ அரகண்டாக இருக்கானு ஏன்னா அவங்க மேலே கோவம் வர வைக்கிறதுக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பார் மகேந்திர சார். அப்புறம் காதலன் படத்தில் அவங்க அப்பா மேலே கோவம் வர்றதுக்காக வெளியூர் போயிட்டு வந்த அந்த பொண்ணு வெர்ஜினான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். இது பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ அரகண்டாக இருக்கான் அந்த அப்பன், இந்த அப்பனை கூட இருக்கிறத விட அந்த பையனோடைய ஓடி போயிடலான்னு தோன்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சீன் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால் நீங்கள் வந்து இந்த அண்ணனை நெகட்டிவ் ஆக்கிற அளவு சீன் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு நாள் சடனாக வெளில போகலான்னு சொல்லி தங்கச்சி கூட்டு போய் ஜெயிலில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய ஃபிக்ஸ் பண்ணுவோம். இவங்களாம் அராஜகமாக இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி தோணுற மாதிரி அந்த சீன் வந்த பிறகு தான் பார்க்குறவங்களுக்கு வந்து நியாயம் தானே, இந்த பொண்ணு வந்து அவங்களோட லவ் பண்ணுறதும் அவங்களோட போகணுன்றது நியாயம் தானே தோன்றதுக்கான காரணமாக இருந்துச்சு அந்த சீன். இப்படி நீங்கள் கதை பண்ணும்போதே யாரால் எந்த கேள்வியும் நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. எல்லா கேள்வியும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, ஆனால் அலட்சியமாகிடக்கூடாது. நீங்கள் வந்து சின்ன ஒரு பயத்தோடையே இது அந்த பயத்தோடையும் மனசோடையும் அது ட்ரிப்பில் இருந்துகிட்டே இருக்கும்போது அதோடைய எல்லா பகுதியையும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து எடுத்துக்கொண்டு காட்டும். இப்போது மெயினாக மொத்த கதையை நீங்கள் எழுதுறதுக்கு முடியாட்டினாலுமே ஒரு கதை உருவாகி வரும்போது ஒன்லைன் இருக்கு, அந்த ஒன்லைனை போட்டு பார்த்துட்டே இருக்கணும். இந்த முதல் சீன் இது, 2வது சீன் 3வது சீன் வரலையா, அங்கே ஒரு கேப் விட்டுடலாம். அந்த கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்தது போடலாம். எப்பயாவது நீங்கள் தூங்குறப்போ குளிக்கிறப்போ இல்லை வேற எங்கேயாவது வேற ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ சம்பந்தமே இல்லாமல் அன்னைக்கு போட்ட அந்த உங்களுக்குள்ள இருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தானாக அப்படி கிளம்பி வரும். நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா ஸ்விம் பண்ணும்போது, இல்லை சைக்கிள் ஓட்டிங்கன்னா சைக்கிள் ஓட்டும் போது, ஏதோ உங்களோட ஆக்டிவிட்டீஸில் ஏதோ விளையாடிட்டு இருக்கும்போது
அந்த காலகட்டத்தில் அழகாக அப்படியே வந்து மேலே எழுப்பி வரும். அந்த அந்த அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து அப்படி மறுபடியும் அந்த எந்த இடத்துல கேப் போட்டிங்களோ அந்த மறுபடியும் ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி எனக்கு வந்து திருஷ்யம் சமயத்தில் பார்த்த படங்களில் மிக முக்கியமான ஒரு ஸ்க்ரீனில் அந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பாக்யராஜ் சார் என்னுடைய படங்களில் என் படத்தில் ஒரு ஃப்ளோ இருக்குது, ஒரு ஸ்மூத்தாக அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு யாராவது நினச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் குருவான்னு நினைக்கிறது வந்து பாக்யராஜ் சார் தான். அவர் படம் வந்து உதாரணத்துக்கு மௌன கீதங்கள்னு ஒரு படம், அது தொடராக வந்து அப்போ எழுதியிருந்தாரு. அப்படியே வந்து படமாக அது மாறுச்சு. ஷூட்டிங் டைமும் அதுவும் ஒன்றா இருந்துச்சு ஒரு டயத்தில். அந்த மௌன கீதங்களுடைய ஒன்லைன் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பொண்ணு கூடவே ட்ராவல் பண்ணும், அப்படியே போயிட்டு போயிட்டு வரும். அப்போவே அவ்வளோ அற்புதமான ஒரு ஒன்லைன் அவர் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன். அது மாதிரி நிறைய எனக்கு தேவர் மகனுடைய ஒன்லைன் ரொம்ப பிடிக்கும். தேவர் மகன் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 30 சீனு, செகண்ட் ஹாஃப் 30 சீன் அளந்து வச்ச மாதிரி இருக்கும் அந்த ஒன்லைன். ரொம்ப அற்புதமான ஒன்லைன். மணி சித்திரத்தாள்னு ஒரு படம் என்னுடைய லைஃப்பில் வந்து இங்கே வந்து நம்ம சந்திரமுகிங்கிற பேரில் ரஜினி சார் பண்ணாங்க. அந்த படம் இந்திய சினிமாவுக்கே உலக சினிமாவுக்கு கூட சொல்லலாம். ரொம்ப புது கதை, ஒரு கயிறு திரிக்கிறவர் வந்து பண்ண ஒரு கதை. பாசில் சார் வந்து மேக்ஸிமம் அவர் கதையை அவரே எழுதுவார். முதல் முறையாக வெளியில் வாங்கி ஒரு படம் பண்ணார்னா அந்த மணி சித்திரத்தாள் தான். அது வந்து ஸ்பில் பர்சனாலிட்டின்னு ஃபஸ்ட் டைமாக ஒரு கேரக்டர் அந்த அந்த பொண்ணு சோபனா தான் அங்கே பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து ஜோதிகா பண்ணியிருந்தாங்க. அது மிக முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. பாட்ஷா படத்தை பற்றி சொல்லும்போது கமர்ஷியல் படத்துலேருந்து சொன்னால் பாட்ஷா வந்து மிக முக்கியமான ஒரு தியேட்டர் மூடான ஒரு படம். அந்த படத்துலேயே ஸ்க்ரீன் பிளே கதை எப்படி உருவாச்சுன்னு சொல்லி ரஜினி சார் சுரேஷ் சொல்லும்போது, ரஜினி சார் நடித்த ஹம்முன்னு ஒரு படம் இந்தியில், அந்த படத்தில் ஒரு காட்சி ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அந்த படத்தில் வைக்கல அந்த சீனை. அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்க அது வந்து ஸ்ட்ரெயிட் மிரேஷனாக இருக்கும். அமிதாப் வந்து இதுலையாவது ரஜினி சார் வந்து கிளாஸ் பேக்கில் தான் ரவுடி, அவர் வந்து பாம்பேல பெரிய டானாக இருந்தாலும் காட்டுவாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் நரேஷன் தான். அமிதாப் வந்து பெரிய ஒரு ரவுடிசம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வில்லேஜில் போய் அண்ணன் தம்பிகளோட வாழ்ந்துட்டு இருப்பார். அப்படி போகும் அந்த கதை. அதில் வந்து ஷூட் பண்ணி எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் அந்த படம் நடிச்சிருப்பார். அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருப்பார். ஏதோ ஒரு இதில் வந்து ரெக்கார்டு ஏதோ சம்திங் வேற யாரோ பற்றி இப்படி புரட்டும் போது ஒரு பேப்பர் அப்படி பார்த்தா அண்ணனை பற்றியான ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ். ஷாக் ஆகிடுவார். சாதாரண குடும்பத்தில் ஒரு அண்ணன் மாதிரி நம்ம கூட சாதாரணமாக இருந்துட்டு இருக்கிற அண்ணன் இப்படி ஒரு லைஃப் அவருக்கு இருக்கா, அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தில் அவரை பற்றி ஃபுல்லாக அவர் வந்து அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக தேட ஆரம்பிப்பார். அந்த சீன் அந்த படத்தில் எடிட்டில் போயிடுச்சு. அந்த சீன் ரஜினி சாருக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சான். இப்படி ஒரு இந்த மூணில் ஒரு கதை பண்ணால் நல்லா இருக்குமேனு ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கு. அது சுரேஷ் சார் சொன்னப்போ அப்புறம் உட்காந்து பேசி தான் இந்த பாஷாங்கிற ஒரு படம் வந்து வந்துச்சு. ரொம்ப பழைய படம், எம்ஜிஆர் படம், ராமுடு பீமுடு சொல்லிட்டு தெலுங்கு படம். அந்த படம் அது வந்து விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ண படம். அது ரைட்ஸ் வாங்கி தான் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு எடுத்தாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் அவ்வளவு எளிமையாக எப்படி இருக்கணும்னா ஒரு கதை குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். எங்கள் வீட்டு பிள்ளைன்னு அந்த படம் வந்து மிகப்பெரிய, அது வந்து ஜாகிசான் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையை பார்த்துட்டு ஒரு படம் அங்கே பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து 2-3 படம் 4-5 படத்துக்கெல்லாம் வந்து என்ன ஆதாரமாக இருந்த ஒரு படம். 2 எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் கோல எம்ஜிஆர் அடி வாங்குவார். இந்த சினிமாவில் ஒரு தேட்டரில் அதிகமான கிளாப்ஸ் வந்துச்ச இடம்னு ஒரு சில கோல்டன் ஃபுட்டேஜ்னு ஒரு சிலது இருக்குன்னா அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு இடத்துல இருக்கும். எத்தனை ரீரிலீஸ் பண்ணாலும் காசு அள்ளி வீசியிருப்பாங்க. அந்த நம்பியார் வந்து சாட்டை எடுத்து பின்னிடுவார் எம்ஜிஆர். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட், அந்த போல பயந்த எம்ஜிஆர். இப்போது தைரியமான ஒரு எம்ஜிஆர் இந்த வீட்டுக்கு மாறி வராரு. நம்மளுக்கும் என்னன்னா எப்படாவது மாறி இருந்தது வருவார், இவர் அங்கே போயிட்டார். ரொம்ப எளிமையாக குழந்தைங்களுக்கு அதை சொல்கிற மாதிரி இருப்பாருங்க, ஒரு குஷி இருப்பாருங்க. அதே மாதிரி அவர் ஏதோ தப்பு பண்ண உடனே நம்மளால் இப்போ யார் நம்மளுக்கு தெரியும். அப்படி வந்து இவர் வந்து ஒன்றை சொல்லுறது சாட்டை எடுத்து பக்கத்தில் வரும்போதே நம்மளுக்கு குஷி ஆகிடும். வந்தவொடனே அப்படி பிடிப்பார் அந்த எம்ஜிஆர் அந்த சாட்டை, தியேட்டரை அழுந்துடும். இதெல்லாம் ஈஸியாக ஒரு குழந்தைங்களுக்கு அதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஏய் அந்த எம்ஜிஆருக்கு மாறி வர்றா, அவர் அப்புறம் இந்த மாதிரி வாங்கிட்டு அடிப்பாடுறா, அந்த மாதிரி ஒரு மூடு இருக்கு பார்த்தீங்களா. எப்பயுமே ஒரு கதை வந்து எளிமையாக இருக்கணும்,
ஒரு அது நேரடியாக எதையுமே வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக யோசிச்சா லாஜிக்கோடலாம் யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப லாஜிக்காக ரொம்ப பொறுப்பாக எந்த கேள்விக்கும் அழகான பதில்களோட அப்படி இருக்கிறது கிடையாது ஸ்க்ரீனில். நீங்கள் ஜிக்ஜாக்காக கூட யோசிக்கணும், ஒரு மேஜிக்கலாக இருக்கணும். நீங்கள் லாஜிக்கை பற்றி கவலையே படக்கூடாது. நீங்கள் எங்கே ஒரு புள்ளி இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டு கூட அப்படி ஒன்றாவோட மாறலாம். அப்படி உலகம் மொத்தமும் அந்த மிக சிறந்த படங்களில் செவன் சாம்ராய், சைக்கோ, இந்த மாதிரி படங்கள், ஈட்டி, ரொம்ப ரேரான ஒரு சில படங்கள்லாம் வந்து அப்படி ஒரு முக்கியமான படங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கமர்சியலான படங்களில் ரொம்ப அழகாக நம்மளை எந்த ஃப்ளோவுக்கு எடுக்காத ஒரு படம்னா சிம்பா, அந்த லயன் கிங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளே அந்த படம் குழந்தையாக மாற்றி விட்டுரும். அந்த சிங்கம் அங்கே போய் இருக்கும்போது அது சிங்கம்னு தெரியாமல் அங்கே இருக்குது. அது வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எப்படா அது சிங்கம் தான் தெரிஞ்சு இங்கே வருங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அந்த பாகுபலி மாதிரி படத்துக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனே அந்த படம். ஸ்பீடுன்னு ஒரு படம், கமர்சியல் படம் தான். ஆனால் அந்த படம் ஆரம்பிச்சதும் முடிகிறதும் எப்படா ஆரம்பிச்சது அவ்வளோ பரபரன்னு போய் அப்படி முடியும். நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறேன், இன்னொரு முக்கியமான படம் டூயல்னு ஒரு படம். அதான் நான் பையா பண்ணுறதுக்கெல்லாம் கூட இன்ஸ்பிரேஷன். டூயல்னா ஒரு ட்ரக்கு, ஒரு ஹைவே, ஒரு கார், ஒரே ரோடு. அவன் வழி கொடுக்க மாட்டான். அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஸை பற்றி அப்படியே வந்து ரோட்டில் நடக்கும் எப்பயுமே. இவன் அவனை வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவ்வளோ பெரிய வண்டி, ஆளை கூட காட்ட மாட்டாங்க. படம் மொத்தமும் இந்த வண்டி ஓட்ட ஒருத்தர் தான் காட்டுவாங்க. அது ஒரு புது படம், புது ஸ்க்ரீன் பிளே. என்னடா இப்படி ஒரு பண்ண முடியுமா, ஒரே ஆள் தான், அவனை யாரும் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த படமும் ரொம்ப முக்கியமான ஒரு படம். இப்படி வந்து ஓரளவு நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் கேள்வியை கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து புதுசாக இதை ஒட்டியே நீங்கள் கேளுங்க, ரொம்ப அவைய போய் கேட்காம கேட்டிங்கன்னா நான் ஓரளவு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வணக்கம். ஆனால் ஒரு படத்துக்கு பாடல் ஏன் முக்கியமாகப்படுதா இல்லை பாடல் அதை பற்றி? பாடல் ஒரு படத்துக்கு பாடல் ரொம்ப முக்கிய தேவையா இல்லை பாடல் இல்லாமல் பண்ணலாமா இல்லை எப்படி? அது அந்த படத்துடைய கதை தான் தீர்மானிக்கும். அப்புறம் எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஊர் படங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல்களோட தான் நம்ம படங்களே வந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குறைஞ்சி இன்றைக்கி வந்து பாட்டே இல்லாத படம் தெரிஞ்சுக்கு வந்துருச்சு. பாட்டே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுக்காக நல்ல ஸ்பீடாக போகிற படத்துடைய மூடை, அந்த ஸ்பீடை குறைக்கிறதே பார்த்தா பாட்டாக தான் இருக்கும். ஒரு சில பாட்டு அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் கதைக்கு போயிடுவாங்க. இந்த காம்படிஷன் வைக்கிற மாதிரி தான். சரியான பாட்டு ஒன்றி அமைஞ்சிச்சு, சரியான இடத்துல அமைஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு இது மாதிரி. உதாரணத்துக்கு பம்பாய் படம் சீரியஸான படம் தான். எப்பயுமே வியாபாரத்துக்காக ஒரு சில சீன் செய்யணும், அது கதையும் கெடுக்காமல் இருக்கணும். மவுண்ட் ரோட்டில் பம்பாய் வந்து என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுகிற படம். ஆனால் மணி சார் தெளிவாக பாருங்கள், இந்த மவுண்ட் ரோட்டில் அப்போல்லாம் நிறைய பேனர்ஸ் வைப்பாங்க. ரெண்டுக்கெல்லாம் கூட காதல் பிசாசுடைய பேனர் இங்கே வச்சுருந்தோம். நான் வந்து காலையில் 4 மணிக்கு இந்த மாதிரி வச்சுட்டாங்க சொன்னேன், நின்று பார்ப்பேன். இப்போ நம்ம படத்துக்காக இவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்காங்க. அப்போ அது வந்து சென்னையுடைய அடையாளம் மாதிரி அது மிகப்பெரிய இந்த வரிசையாக நிற்கும். பம்பாயில் குச்சி குச்சி ராக்கம்மா பாட்டை தான் வச்சுருப்பார் மவுண்ட் ரோட்டில். அதனால் பாட்டுங்கிறது வந்து மிக சரியாக அமையும் பட்சத்தில் இப்போ ஒரு பாட்டு கூட ஒரு படத்துக்கே அடையாளமாக மாறிடும். அந்த ஒரு சாங்கு கூட்டு வந்துடும் எல்லாரையும். இந்த மல்லிகைப்பூ வச்சு வாடுது அந்த பாட்டு அந்த அந்த படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான பாட்டாகிடுச்சு. அது வந்து தாமரையும் அவ்வளோ அழகாக எழுதிட்டாங்க. கதைக்கு சரியாக அமையும் பட்சத்தில் பாட்டு வந்து அது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபையும் அது வந்து வெற்றியையும் தீர்மானிக்கிற அளவுக்கு ஆகிடும். வணக்கம். இப்போ வந்து வெளிநாட்டில் சில படங்கள் வந்து கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் வெளிநாட்டில் இருக்கிற படங்கள் வந்து சில இது கொண்டாடுறாங்க. இப்போ எப்படி ஒரு இன்செப்ஷனாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டோபர் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களை வந்து வெளிநாட்டில் அதிகமாக கொண்டாடுறதை விட நம்ம நாட்டில் கொண்டாடுறாங்க.
இப்போ ஒரு பொட்டுக்காளியாக இருக்கட்டும், ஒரு சூப்பர் டிலக்ஸாக இருக்கட்டும், ஒரு கட்டட தமிழாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் வந்து அப்போ வரும். இப்போ ஒரு ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும், செல்வராகவன் சார் பண்ண போகிறோம், அந்த படமாக இருக்கட்டும், அது ஏன் மக்களுக்கு லேட்டாக புரியுது, லேட்டாக பிடிக்குது, அது எதனால அந்த ஒரு விஷயம்? படம்னா நாவல்னா 4 பக்கம் புரியலைன்னா திருப்பி இப்படி வந்துட்டு திருப்பி படிச்சுக்கலாம். படம்னா அந்த நிமிஷத்தில் அவங்கள அது வந்து பாதிக்கணும், புரியணும், பிடிக்கணும். யாரையும் போய் இதை ஏன் நீங்கள் பிடிக்கலன்னு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. லேட்டாக ஏன் ஒரு சில படங்கள்லாம் இந்த மாதிரி பாராட்டப்படுதுன்னா, வெகு ஜனத்தில் போகிறப்போ அவங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, எல்லாரும் அக்செப்ட் பண்ணாலும் பரவாயில்லப்பா, காலம் கடந்தாவது என் படம் ஒத்துப்பாங்கப்பான்னு அந்த நம்பிக்கையில் பேசாமல் இருந்துடணும். அதில் அதே டயத்தில் மற்ற படத்தோடைய வெற்றி மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த படத்தில் தகுதி இருக்குன்னா சரியானது வென்றே தீரும் மாதிரி அன்னைக்கு ஒத்துக்காட்டினாலும் இன்னொரு நாளைக்கு ஒத்துப்பாங்க. அப்படி ஒரு சில படங்களை வந்து வரிசையாக நிறைய படங்கள் நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற படங்கள் எல்லாம் அப்படி தான் வந்து ஒத்துருக்காங்க. தியாகராஜன் குமாரராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டரு. அவர் ஆரியணி காண்டம் ரொம்ப அற்புதமான ஒரு படம். நான் சூப்பர் டீலர்ஸ் பார்க்கல, ஓகே, ஏன்னா நிறைய பேர் நல்லா சொன்னாங்க, பார்க்கல. சூதுகவும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப அற்புதமான படம். ஒரு சில படம் என்னன்னா, மம்முடி சார் சொல்லுவார், ஓடாத நல்ல படமும் வேணாம், ஓடுற கெட்ட படமும் வேணாம், ஓடுற நல்ல படம் வேணும், ஓகேவா? அதனால வந்து என்னன்னா, நோலன் படம் புரியலை, யாரோ எங்கேயோ வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு படமும் எனக்கு புரிஞ்சதில்லை. ஆனால் நம்மளும் வந்து பாசாங்க பாவனையா மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு லைக் இடியா சொல்லி நம்ம சொல்லிட்டு சும்மா ஒரு வந்து நம்மளும் அந்த வரிசையில் சேர்ந்துக்கணும்னு சொல்லி கூட முயற்சி செய்வோம். கர்நாடக போகிறாங்க பான்னு சத்தியமாக 2 தடவை வெளியில் வந்துட்டேன் பார்க்க முடியாமல். இன்செப்ஷன்லாம் வந்து போயிட்டு பல முறை வீட்டில் கூட போட்டு பார்த்து கூட எனக்கு புரியலை. ஆனால் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. இன்டர்ஸ்டெல்லர் ஆகட்டும், நான் எல்லா படம் பார்த்துருக்கேன். சரி, புரியாட்டினாலும் பரவாயில்ல, எதோ சொல்கிறாங்களே உலகம் மொத்தம் சொல்லும்போது இருக்கலாம் சொல்லி நானும் பாலாசி இதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா அது போய் புரியுதா புரியலாங்கிற விஷயத்துக்குள்ளே போயிடுச்சு அதெல்லாம். ஆனால் அவங்க பிரதர் ரைட்டர் கூட அவங்க இருக்காங்க, வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று சம்திங் அவங்க வந்து செய்கிறாங்க. இல்லைன்னா வந்து ஸ்பீல்பர்க்லேருந்து ஆரம்பித்து இந்த இவ்வளோ பெரிய பேர் அவங்கள கொண்டாட மாட்டாங்க. மிக முக்கியமான சரியான விஷயம்னா, அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகாவது அது வந்து கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். சார், அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, என்கிட்ட தான். இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன, இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேனா என்ன சார், அதுக்கு என்ன குவாலிட்டிஸ் வரும்? நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் தேவைப்படுது அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு? இது வரைக்கும் அது மாதிரியான படம் வந்திருக்கலாம், வராமல் கூட போகலாம். ஆனால் உங்களுக்கு அது மனசோட தோணும், மிக சரியான ஒரு கதை தான் நம்ம எழுதிட்டோன்னு. நீங்கள் நண்பர்கிட்ட சொல்லி பார்க்கும்போது, இல்லை நீங்களே உங்கள் மனசாட்சிக்கு மிக சரியான வேலை பார்த்துட்டுன்னு தோணும். அது தோணிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்களை வந்து யாரும் வந்து அப்புறம் இவங்களுக்கு தெரியும் தெரியாதெல்லாம் கணக்கெல்லாம் அது கிடையாது. நீங்கள் 100% அந்த செயலை அப்படி பண்ணுறது யாருன்னு போய் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் மிக சரியாக இருந்துனாலுமே அது குறைந்தபட்சம் உடனே அமையலாம், இல்லை ஒரு 4 வருஷம் கூட ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் நம்பணும். இப்போ பாரதிகா நம்ம மாதிரி படம் எழுதி வச்சுட்டு சேரன் சார் உடனேலாம் அந்த படம் கிடைச்சிடல. மிக சரியான படம் எல்லாமே 4 வருஷம் 5 வருஷம் எடுத்துட்டு தான் நடந்தது. ஒரு குறைந்தபட்சம் 4, அப்போ நான் சொல்கிறது, இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நடந்துடலாம். உங்களுடைய கான்ட்ராக்டை பொறுத்து, உங்களுடைய அதை பொறுத்து இருக்கலாம். மிக சரியான விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் 100% படமாக மாறிடும். ஒரு படமாக மாறுறதுக்கு அது ஒரு காலம் எடுத்துக்கும். அது வந்து ஒன்று, மிக சரியான டெக்னீஷியன் உள்ளே வராமல் அந்த வண்டி கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு சரியான ஆள் இந்த வண்டியிலேருந்து ஏறலன்னு இருக்கும். இப்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லை, அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்குது, அவங்க பண்ணாமல் கூட இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்ரோச் பண்ணணும். அதுக்கான ஆட்கள் எல்லாமே சரியான கதை அமைஞ்சிச்சுன்னா அதுக்கான விஷயத்தை காலமே கொண்டு வந்து கொடுத்துரும். நான் கடவுள்னு கூட சொல்லலை, காலம்னு சொல்கிறேன். அது வந்து தானாக செஞ்சுக்கும். அதை சினிமாவில் அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, அமைஞ்சு வருது அப்படின்னாங்க.
இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம பண்ணாலுமே ஆரம்ப காலத்துலலாம் எனக்கு கூட அது கோபமாக வரும். நம்ம தான் எல்லாமே செய்கிறோம், அது என்னடா எல்லாம் அமைஞ்சு வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கோபமாக வரும். ஆனால் ஒரு ஷார்ட் எடுக்கிறது கூட 10 நாள் கூட நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், வரவே வராது, அமைய. ஒரு டயத்துக்கு பிறகு பாலுமேந்திர சார் அதை சொல்லியிருக்கார். அந்த நீங்கள் கேட்டையில் ஒரு ஷார்ட்டு பல முறை முயற்சி பண்ணி கூட கரெக்டாக அமையல, ஒரு டயத்துக்கு பிறகு சரியாக ஒன்று அமைஞ்சு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நல்ல படம் தானா எப்படி வந்து செல்வராகவன் வந்த மாதிரி, பாலாசக்தி இருக்கு லேட்டாக வந்த மாதிரி, காதல் படம் அவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ அற்புதமான படம். அவர் சொல்லாத இடமே கிடையாது. நானும் அதை படமாக எடுக்கணும்னு சொல்லி நான் ப்ரொடியூசராக ட்ரை பண்ணேன். அப்போ நம்ம பண்ண முடியல. ஜி வந்து அப்போ பிரச்சனையாக இருந்தப்போ நான் பண்ண முடியல. அப்புறம் சங்கர் சார் கேட்டு அவர் தான் அதை படமாக்கினார். ஒரே ஒரு கேமராவும் கும்போணத்தில் ஒரு படம் மாதிரி இங்கே பிடிச்சி கொடுறா, நான் போய் எடுத்து வந்துடுறேன் பார், வெறும் 60 லட்ச ரூபா போதும் பாரு. அப்போ நான் தனுஷ் சாருக்கெல்லாம் கதை சொல்றதுக்காக அனுப்பினேன். இப்போ மலேசியாவுக்குலாம் ஏவிஎம்ல போய் கதை சொன்னார். அவங்க கிளைமேக்ஸ் மாற்ற சொன்னாங்க. நீங்கள் ஏவிஎம்ல 5 லட்ச ரூபா செக் வாங்கிட்டார். ஏவிஎம்ல படம் பண்ண போகிற இடம் அவங்க அம்மாவுக்குலாம் அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் கிளைமேக்ஸை மாற்ற சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் தானே. பெருசுங்கிறது அவங்க இல்லை, இவர்கிட்ட இருக்கிற தாட்டு உண்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் யார் ஏற்றுனாலும் சரி தான். என் கதை இப்படி தான் சார், அந்த அடம் முடிச்சு நான் மாற்ற மாட்டேன் சொல்லி செக்கை திருப்பி கொடுத்துருவேன். இல்லை சார், நான் இதை வந்து கிளைமேக்ஸ் போயிட்டார் முன்ன கூடி. இப்போ நான் சொல்கிறேன் இப்படின்னு நான் 100 சொல்கிறேன் என்னோட அனுபவத்திலேருந்து. நான் சொல்கிறதே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. அதான் பாக்கிய சார் திரும்பியை பற்றி எதுவும் சொல்லுவார். நாளைக்கு இது எல்லாமே கூட மாறலாம். என் அனுபவத்துலேருந்து தான் அதை நான் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக கூட ஒன்று உருவாக்கிடலாம். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து ஆல்ரெடி உள்ளவங்க வந்து சொல்லி வச்ச விதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் புதுசாக ஒன்று உருவாக்கிடலாம். நான் சண்டைக்கோழி பண்ணப்போ எல்லாமே கேட்டது படம் ஹிட்டுக்கு பிறகு ஒரு இதில் மீட் பண்ணேன் நான். பாஸ் சார் பாக்யராஜ் சார் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன சார் ஃபஸ்ட்டு இன்ட்ரோல்லையே வந்து வில்லனை அடிச்சிட்டிங்க, அது ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி வந்து எல்லாம் கேட்குறாங்க என்கிட்ட. அது எப்படி சார் அப்படி வந்து இன்ட்ரோல்லையே வில்லன் அடிச்சிங்க? ஒன்று வில்லனுடைய தம்பி அடிக்கணும், இல்லை குடும்பத்தை அவருக்கு அடிக்கணும். உங்களுக்கு வீக் ஆகிடுறானே. செகண்ட் ஹாப் எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி பண்ண முடியாது? சார் என்னுடைய செகண்ட் ஹாப்பே அதுதான். அடி வாங்கின வில்லன் வந்து அவன் யாராக இருந்தாலும் சொல்லி போகிறாப்புல இல்லை, அதான் என்னோட ஸ்கிரிப்டே. அது புதுசு அப்படி நினச்செல்லாம் பண்ணல. நம்மளுக்கு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கிறது கூட நம்மளுக்கு புதுசாக ஒன்று பண்ண போகிறது இதுதான். தெரியாமல் பண்ணது தான். ஒரு சிலர் தெரிஞ்சு பண்ணணும், ஒரு சிலர் தெரியாமல் பண்ணிடணும். தெரியாமல் பண்ணணும் கூட தெரியாமல் பண்ணணும். அதெல்லாம் சார் 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 ஸ்க்ரீன் பிளேல வந்து எளிமையான டைலாக்ஸை வந்து எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் உங்கள் அஞ்சான் படத்தில் வந்து அந்த டைலாக் வருவீங்களா? உங்கள் கால் டைலாக் வருவீங்க நிதானமாக இல்லை முதல்ல இல்லை அப்புறம் சொல்லு. அதுக்கான சோர்ஸ் டைலாக் சம்பந்தாவை பார்த்தோன்னு தோணுச்சு. விருதா சார் தான் டைலாக் கிடையாது படத்துக்கு. ஆனால் கலந்து பேசி தான் எழுதுவோம் எப்பயுமே. அப்படி வணக்கம் சார், என்னோட பேர் எலிமா. நீங்கள் அலோரா பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த மூவி 5 ஆஸ்கார் வின் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த படத்துக்கு அந்த 5 ஆஸ்கார்ன்றது சரிதானா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் படத்துக்கு எப்படியும் கொடுக்க மாட்டாங்க. மற்ற படங்களுக்கும் மொழி படங்களும் நல்லா நீதி கதைகளும் நம்ம வாழ்கிற மாதிரியான கதைகளங்கள் இருக்குது. ஏன் அந்த படத்துக்கு 5 ஆஸ்கார்? இல்லை, அந்த படத்தில் வந்து எடிட்டிங்கை வந்து அந்த டைரக்டர், ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு அவார்டு, படத்துக்கு ஒரு அவார்டு, அந்த பொண்ணுக்கு ஒரு அவார்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நியாயமான அவார்டு மாதிரி தான் தெரியுது. ரொம்ப க்ளீனாக அந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி கடைசி ஒரு 10 நிமிஷம் அந்த பனி படர்ந்து அந்த வண்டியில் உட்காந்துட்டு அந்த கூட வந்த அந்த செக்யூரிட்டி வந்து அந்த பெட்டியெல்லாம் கொண்டு மேலே எடுத்து வந்து வச்சுட்டு அந்த இடம் வரும்போது இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கோல்டன் ஃபுட்டேஜாக இருந்துச்சு அந்த இடம் பர்டிகுலராக. அதுக்காக தான் அந்த அவார்டுன்னு நான் நினச்சேன். அந்த பொண்ணு வந்து லைஃப்பில் அவள்கிட்ட என்ன இருக்குது, இவன் அவ்வளோ பெரிய ஆள் விட்டு போயிட்டான். ஆனால்
கூட இருந்தவே ஒருத்த ஆள் வந்து ஒரு குளிருக்காக போத்திக்கலாம்னு சொல்லிட்டு போத்திக்கிறதுக்காக ஒரு இது கொடுக்கலாம். இவ்வளோ அன்பு செலுத்துகிற ஒருத்தனுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? அவன்கிட்ட என்ன இருக்கு? அதுதான் அவனுக்காக கொடுக்குறான். அது மிக அற்புதமாக இருந்துச்சு அந்த 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 இடம். அதனால் எனக்கு சமீபத்தில் ரொம்ப பாதித்த ஒரு படமாக இருந்துச்சு அந்த படம். நான் கூட படம் ஆரம்பித்தப்போ என்னடா ஏதோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். லேட்டாக 2வது தடவை 3வது தடவை போட்ட படம் அந்த படம் என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த கேரக்டர் மூடு அப்படியே போச்சு. வணக்கம். கேக்குது. ஒரு கதைங்கிறது ஒரு கதைக்கான திரைக்கதையாக அமையுமா, இந்த திரைக்கதைக்காக ஒரு கதை வந்து அமையும்? அதான் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு கதை உங்களுக்கு தானே நீங்கள் சட்டை எடுப்பீங்க, உங்கள் கால அளவுக்கு தான் ஷூ வாங்கணும். அதுக்காக இது அப்படி இல்லை. அந்த கதை தான் தன்னுடைய ஸ்கிரீன்ல வாங்குற என்ன தாட்டோ ஒரு துளி தானே இருக்கு. அது வந்து அப்படி முளைச்சி கை கால் முளைச்சி வரணும், அது கண்ணு வரணும்னா அதுவாக வரணும், ஆனால் நடக்கணும். ஒரு ஸ்கிரீன்லேங்கிறது அதோடைய வளர்ச்சி தான். ஒரு விதை எப்படி மரமாக மாறுற மாதிரின்னு சொன்னோம் இல்லையா, அது தானாக வரணும். அதுக்கு அவங்க டைம் எடுத்துகிட்டு வரும். ஒரு கமர்ஷியல் படம் இருக்குது, அந்த கமர்ஷியல் ஒரு கதைன்னு ஒன்று இருக்குது. அந்த கதையை வந்து நீங்கள் படமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு டைரக்டர் ஒரு கதையை வந்து திரைக்கதையாக்கும்போது அந்த கதையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் வந்து விடப்படும். ஒரு சில விஷயங்கள் விடப்படும். ஒரு பொன்னியின் செல்வன் படம் எடுக்கும்போது அதில் வந்து வந்தியத்தேவன் குந்தவியுடைய காதல் ரசனை அவ்வளோ இருக்குது அந்த கதை படிக்கும்போது. அது திரைக்கதையாக வரப்போ கொஞ்சம் மறைக்கப்படுது. மக்களுக்கு அது வந்து அந்த படம் வரும் முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது. மொத்தமாக 2 பார்ட்டு எடுத்து இவ்வளோ தானே பண்ண முடியும். அந்த டைமிங்குள்ளே படம் பண்ணணும்ல. அதுதான் அது எது தேவையில்லைன்னு டைரக்டர் முடிவெடுத்து அந்த நேரத்தில் வந்து எது தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு பண்ணி. இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு நாவலை படமாக பற்றி இப்போ கேட்குறீங்க. நான் ஒரு கதை வந்து எப்படி உருவாதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டர் இது பொன்னியின் செல்வன் கல்கியின் பொன்னியின் செல்வன் இல்லை, மனிதத்தின் பொன்னியின் செல்வனா நீங்கள் பார்க்கணும். அது மொத்தமாகவே அவர் வந்து எடுக்க ஆரம்பித்தார்னா அது மொத்தமாக எடுக்கவும் முடியாது. அது வந்து இன்னும் 5 பார்ட் எடுக்கணும்னா ஒரு அவருக்கு பிடிச்ச, அவருக்கு தெரிஞ்ச, அவர் விரும்பின ஒன்றை பொன்னியின் செல்வன் எடுத்துக்க. வணக்கம். படத்துல வரக்கூடிய ஒரு பாடலுடைய வரியை வந்து போஸ்டரா வச்சிருந்தாங்க. அது வந்து அந்த படத்துக்கான ஒரு விளம்பரமா இருக்கலாம். அந்த போல ஒரு படத்துல இருக்கக்கூடிய கதையை வந்து ஒரு பாடல் தெளிவா சொல்லுவோம்ல. இப்ப நீங்க பேசும்பொழுது என்ன சொன்னீங்கன்னா, இன்றைக்கு வரக்கூடிய படங்கள்ல சுத்தமா பாடல் வரதே கிடையாது. அது ஏன் அப்படி வராம இருக்குது? என்னன்னா சினிமா அப்படி மாறிட்டே போகுது. இப்போ தொடரில் ஒரு படம் தொடரி அந்த படத்துல வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. அது கண்ட்ரோல்ல வந்து போகும்பொழுது நம்ம பெருசாலம் படமா போன உசுறு வந்துருச்சு அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த கதையோட தொடர்பா அப்படியே வரும். இப்போ பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன்னு ஒரு பாட்டு எல்லாரும் தெரியும். அதுல வந்து ஒரு காயின் இருக்கும், அதை வச்சே வந்து அப்படியே அது பல்லாங்குழி வட்டம் சூரியகாந்தியோட இருக்கும், அதை வச்சே மேல் பண்ணி எழுதுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு கவித்துவமான கவிதைகள் பாடல்கள்லாம் ஏன் வரமாட்டேங்குது? காலகட்டம் தான். இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று மாறிட்டே இருக்குது. இப்போ லோகேஷ் கனகராஜ் கைதின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அதில் பாட்டே இல்லை. ஆனால் பாட்டு இல்லைன்னு நமக்கு தோணவும் இல்லை. அது வந்து அவங்க பார்த்துட்டு வந்த படங்கள் அதை பொறுத்து வந்து என்னென்னா அவன் என்ன செய்கிற அப்படின்னு பார்த்துட்டு வந்தான், அவன் என்ன மாதிரி படங்கள் அவனுக்கு உள்ளே போச்சு. இப்போ சமீபத்தில் மாற்றம் இருக்குங்கிறது நிஜம்தான். இப்போ மாறிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் அத்தனை பாடல்கள் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சி வருது இல்லையா. திடீர்னு இந்த மாதிரி பாட்டே இல்லாத படம் வரும்போது ஒரு படம் டக்குன்னு நல்ல பாட்டோட வந்துச்சுன்னா அது கூட ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறும். ட்ரெண்டுங்கிறது ஒரு மாயை தான். இது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு யாருமே முடிவெடுக்க முடியாது. ஆடியன்ஸ் தான் மெயின். ஃபைனலாக முடிவெடுக்க போகிறது படம் பார்க்குற ஜனங்க தான். அவங்க ஒன்று ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த காலத்தில் அது ட்ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க. டப்புன்னு அது பின்னாடியே அதே மாதிரி டைப்பாக படம் கொஞ்சம் போகும். சடனாக ஒரு ஆள் வந்துட்டு வேற ஒன்று மாற்றி வர மாதிரி ஒரு படம் பண்ணாருன்னா இதுதான் இப்போ ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுவாங்க. ஆனால் ஒரு ஆள் புதுசாக இதெல்லாம் கிடையாதுப்பா வேற ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு இயக்குனர் வந்து அப்படி பண்ணிட்டே வந்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி தான் இந்த சினிமா வளர்த்தெடுத்து போயிட்டே இருக்கு.
எல்லா பாடமும் நீங்கள் தேட்டரில் இருக்குது. அப்போ நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் கற்றுக்கணும்னா ஒரே ஒரு வழி தான். நீங்கள் என்ன ஸ்டைல் அப்படின்னு பண்ணீங்க அது முக்கியம். ஓடிடியில் படம் பார்க்குறதுக்கும் தேட்டரில் படம் பார்க்குறதுக்குமே 100 வித்தியாசம் இருக்கு. அந்த டைமில் வேற, இந்த டைம் லைன் வேற. அங்கே வந்து ஸ்பேஸில் வந்து காலு தரையில் படாது சொன்ன மாதிரி அந்த மயக்கம், அந்த மூடு, அதுக்கான டைம் வேற. அதே படத்தை லேட்டாக நீங்கள் ஓடிடியில் பார்த்து நல்லா தானே இருக்குது, இந்த படம் ஏன் ஓடலன்னு கேட்பீங்க. அந்த டெம்போ, அந்த மூடு, அந்த சவுண்டில் நீங்கள் படம் பார்க்கும்போது, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட படம் பார்க்கும்போது அந்த படம் கனெக்ட் ஆச்சா, அதான் ரொம்ப முக்கியம். எல்லா படத்துக்கும் ஒரே கிடையாது. எதிர்பார்க்குற படத்துக்குன்னு ஒன்று இருக்குது, எதிர்பார்க்காம பிளைனாக போய் ஒரு படத்தை பார்க்கும்போதுங்கிற ஒரு மூடு ஒன்று இருக்குது. சார், ஒரு திரைக்கதை எழுதுறது அதோட மெத்தட் என்னப்பா திரைக்கதை இருக்குது, அதோட மெத்தட் சார். ஏன்னா ஒரு லெட்டர்னா ஃபார்மல் ட்ரெஸ், கீபோர்ட் ட்ரெஸ் வச்சு தான் லெட்டர் போகும். மைக் இங்கே வச்சு ஹலோ, சொல்லுங்க. சார், இது திரைக்கதை எழுதுறத மெத்தேடுங்க சார். மெத்தேடுனா இப்போ ஒரு லெட்டர்னா ஃபார்மல் ட்ரெஸ், டியூவர்ட் ட்ரெஸ் அந்த மாதிரி வைக்கணும். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு திரைக்கதைன்னா ஒரு பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு சைடு சிச்சுவேஷன், அப்புறம் ஒரு சைடு வந்து அந்த டைலாக்ஸ் இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு நாடகம்னா வந்து ரெங்கம் இருக்குல்ல, ரெங்கம் 1, ரெங்கம் 2, ரெங்கம் 3 இருக்கும். அப்போ இதே மாதிரி அந்த திரைக்கதையோட அந்த மெத்தேடுங்க சார், எப்படி எழுதணும் ஒரு திரைக்கதை? மெத்தட் ஒரே மெத்தட் தான். டூவர் ட்ரெஸ் வந்து லிங்குசாமினா, பிரம ட்ரெஸ் லிங்குசாமி, டூவர் ட்ரெஸ் உங்களை மாதிரி ஆடியன்ஸை மனசில் வச்சு மட்டும்தான் எழுதணும். எதை எப்படி எழுதுறோங்கிறது முக்கியம் இல்லை, எதை எழுதுங்கிறது முக்கியம். அப்புறம் இருக்கிற மெத்தட்னா என்னன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, ரெண்டாக மடித்து ஒரு A4 சீட்டை ரெண்டாக மடித்து லெஃப்ட் சைடில் டெஸ்கிரிப்ஷன் சினிமாவுக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சீனு என்ன படம் சொல்லலாம், இப்போ சமீபத்தில் எதை படம் பார்த்தீங்க நீங்கள்? நான் இன்னும் பார்க்கல. அந்த ராகவன் பார்த்தீங்களா? எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? உதாரணத்துக்கு அந்த அந்த ஏதோ ஒரு சீன் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அவன் எந்திரித்து தலை குளித்து சூரிய வெளிச்சம் பட்டு பக்கத்தில் இருந்த மொபைல் ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு சின்னதாக கேட்கும் அந்த சத்தத்தில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தான். அப்போது அங்கு ஒரு ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவில் இருந்து இப்படி நீங்கள் என்னென்னலாம் பேசுறதுக்கு முன்னாடி வருதோ அந்த இடம், அங்கே கேட்குற சத்தம், அந்த அட்மாஸ்பியரு, அந்த வெளிச்சத்துலேருந்து ஆரம்பித்து சரௌண்டிங் சவுண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்னும் பர்ஃபெக்டாக அந்த என்ன டைம், அது பனி படர்ந்த காலையா, என்ன மூடு, நெருக்கி 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 போய் அப்படியே எங்கேயோ கேட்குற ஒரு சின்ன கேட்குது அந்த சத்தம், அதோட மிக்ஸ் பண்ணி சின்னதாக கோவிலில் லங்கு அடிக்கிற மணி சத்தம் கேட்குறது. நீங்கன்னா உள்ளே போகணும், உள்ளே போக வைக்கணும். வச்சு அப்போது தப்பு தப்பு தப்புன்னு நான் இந்த கால்கள் படி ஏறி ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னு அதையும் எழுதிட்டு கதவை திறந்தேன். அப்போது நான் இதுவரை பார்க்காத அப்படி ஒரு ஆள் நின்னான் அப்படின்னு நான் இதுவரை பார்த்ததில்லை. அவன் என்ன மாதிரி இருந்தான், என்ன மாதிரி ஹேர் வச்சுருந்தான், அவன் கையில் என்ன வச்சுருந்தான், அவன் பார்க்குற பார்வை எப்படி இருந்துச்சு, இவ்வளோ நுணுக்கி எழுதிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், பாப்பா இறந்தார். அதான் சார், அது இப்படி ஒரு வேர்டு, அந்த சைடு தான் எழுதணும். அதான் வந்தா பேசு, இதெல்லாம் இங்கே எழுதிட்டீங்க. அவன் சொல்கிற டயலாக் வந்து ரைட் சைடு எழுதுங்க. ஓகே சார். அவன் சொல்லி முடிச்சோன்னே என்ன ரியாக்ஷன் இருக்கிறது வந்து அவர் சொல்லி முடித்த பிறகு இறந்ததுக்கு வந்து சந்தோஷம் வருத்தம் தானே பண்ணணும். முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் வந்து எழுதுனீங்கன்னா புதுசாக இருக்கும். அந்த மாதிரி என்ன புதுசாக நீங்கள் எழுத போகிறீங்க, இதை நான் தான் எதிர்பார்த்தேன், இல்லை கொன்னதே நான் தான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது லேட்டு, அது நேற்று நைட்டு எனக்கு தெரிய சொல்கிறான். பாப்பா செத்துட்டானா பாப்பாவே வந்து சொல்கிறான். நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு தோணும், இல்லை இந்த கதைக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கதை முடிவு பண்ணது பிறகுதான் இதெல்லாமே வரும். இதெல்லாமே நீங்கள் எழுதும்போது இழுத்துட்டு போகும். நீங்கள் நாவலாசிரியர் கிடையாது, இழுத்துட்டு போகிறதுக்கு எழுதுறது போக முடியாது. படமாக எடுக்கணும் இல்லையா? இந்த படமாக வரும்போது தயவுதாட்சியம் இல்லாமல் இங்கே வரும்போது கேமராமேன் கேட்பான்ல, சொல்கிறது சொன்னால் பயன்படும்.
இப்போ நான் சப்ளை மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சார் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் சொல்லணும் சார், இந்த மாதிரி ஒரு சப்ளை சார். அந்த பையன் வந்து நின்னா, அந்த பொண்ணு வந்துருந்துச்சு, ரொம்ப நாளாக பின்னாடி சுற்றிட்டே இருக்கான், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணு வந்துச்சு, வெயிட் பண்ணான், அந்த பொண்ணு பக்கத்தில் வந்தவொடனே சொன்னா கேளு போயிடுன்னு சொல்லுது. இந்த சீன் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு டயத்துக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து சொன்னா கேளு பின்னாடி வராதுச்சு, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னா, இதை நீங்கள் லெஃப்ட் ரைட்டு எழுதி பாருங்க. அவனை ஓடனா ஓடி போய் சட்டரை க்ளோஸ் பண்ணான். இப்போ ஒரு சில நல்ல படங்கள்ல லெஃப்ட் சைடு ரெண்டு பேலன்ஸிங்காக இருக்கணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு நல்ல படம்னா லெஃப்ட் டு ரைட் டு பேலன்சிங்காக இருக்கணும். டயலாக் மட்டுமே இருக்கிற படங்கள்ல லெஃப்ட் சைடு இருக்கவே இருக்காது. அவங்க விசுவலாக திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு நார்மல் கேமராமேன் வந்தால் கூட போதும். இந்த கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல சார், நீ கதையை சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு லைட் சொன்னீங்க சார், அது அந்த சோர்ஸுக்கு கொடுக்குறதுக்கு சரி டைம் கொடுக்க முடியும். டைமாகி போயிட்டு எடுக்கணும்னு சொல்கிறேன். விசுவல் டேஸ்ட் உள்ளவங்க அதை மதிப்பாங்க. நீங்கள் சொன்ன வீடு அப்படி இல்லையே சார். உதாரணத்துக்கு சிவப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு படத்தை பாரதிராஜா கதை சொல்லும்போது கமல் சார் கேட்கும்போது, அந்த வீடுன்னா அந்த வீடு ஒரு கேரக்டர் இல்லை, அந்த வீடை நினைச்சாலே ஒரு பயம் வருதுல்ல. ஏன்னா அந்த வீட்டில் சாதாரணமாக இல்லை, அவ்வளோ மர்டர் நடக்குது. ஒருத்தன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், கொண்டு போய் வந்து பூ வைக்கிறான், புதைச்சி வைக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் புதைச்சிட்டு பூ வைக்கிறான் மேலே. ஒரு நைட்டில் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது மழை பெஞ்சு தம்முன்னு ஒரு கை வெளியில் வருது. பக்கத்தில் இருக்கிற பசங்க பந்து போய் அந்த பக்கம் விழுந்துச்சுன்னா, அன்னைக்கு வேற ஒரு ஆண்டி இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு மர்மம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வீடு ஒரு கேரக்டராக மாறிடுது. இப்போ பூஜை ஒரு வீட்டில் நடந்திருக்கு. அன்னைக்கு முதல் நாள் சூப்பர்வைசருக்கு போட்டு ஷார்ட் எடுக்கலாம் சார் சொல்லியிருக்காரு பாரதிராஜ் சார். கமல் சார் கேட்டாதான், நீ கதை சொல்லும்போது இந்த வீடு இது இல்லைங்க, நான் கதை கேட்கும்போது இந்த வீடு வந்து ஒரு மர்மமாக இருந்துச்சு, வேற மாதிரி ஒரு மூடு இருந்துச்சு. அவரை வந்து தேவரன்னு கூப்பிடுவார், இவர் வந்து இவர் ஐயர்னு சொல்லுவாராம். தேவர அந்த வீடு வேற மாதிரி எதிர்பார்த்தேன் தேவர, நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துடலாமான்னு கேட்டோன்னே, கமல் சார் மாதிரி ஒரு நடிகருக்கு அது மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால் விட்டு கொடுக்க மனசே இருக்காது. தேடி போய் பக்கத்துலேயே அங்கே நான் கேட்குறேங்க ஒரு நிமிஷம் வாங்க சொல்லி போய் தேடி, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற வீடை கமல் சார் பிடிச்சி கொடுத்தது. இப்போ சரியான கேமராமேனு, சரியான ஆர்டிஸ்ட், சரியான டெக்னீஷியன் உள்ள வந்தால் நம்ம எப்பயோ சொல்லியிருப்போம், அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. சரி இது ஒரு 7 மணி தான் சார், ஒரு பனி படத்தை காலையில் சொன்னீங்களே, அந்த பொண்ணு அப்படி வரும்போது தம்முன்னு அப்படி காற்றுல அப்படி வந்து விலகிறத நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, அதை மிஸ் பண்ணீங்களே சார்னு சொல்லுவாங்க. நம்மளே மறந்தாலும் நம்மளோட அசிஸ்டன்ட், சரியான ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் அவன் சொல்லுவான், சார் நீங்கள் அப்போ வந்து இது சொல்ல சார், அந்த இடம் வேற மாதிரி சார். அப்படியா, நம்ம எடுக்கிற அந்த ஸ்பீடில் இருப்போம். இந்த படம் ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து அது வந்து கலந்து வர்றது, ஓவியம் மாதிரி தனியாக ரூமில் உட்காந்து வரைகிறதோ தனியாக வந்து ஒன்று செய்கிறதோ இல்லை, எல்லாரோடையும் கலந்து பண்ணுறப்போ அது லாஸ் ஆகாமல் நம்ம நினச்ச எல்லாமே வந்து அது என்ன நினச்சோமோ, எந்த டேரக்டரும் லைஃப்பில் போய் கேட்டிங்கன்னா நான் நினச்சதெல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லவே மாட்டான். ஒரு 80%, ஒரு 60%, ஒரு 70% அவன் நினச்ச கதை அப்படி தான் வந்துருக்கும். அதனால தான் நான் அவன் நினைச்சேன் சார், உலகத்தில் மிக சிறந்த படமாக இருக்கட்டும், அக்ரகு சவாலாக சார் தான் அவர்கிட்ட போய் இன்டர்வியூ கேட்டால் சொல்லுவார், நான் நினச்சது வந்து ஒரு காலையில் அப்படி ஒரு எதிர்பார்த்தேன் வரலன்னு தான் சொல்லுவாங்க. அது அப்படி தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் இந்த முதன்மை கதாநாயகிகள் வந்து இங்கே இருக்கிறவங்க பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிற மாநிலங்களில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுறது அது தவறு இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அறிமுக கதாநாயகிகள் கூட இங்கே இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுறது. அப்போ இந்த கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுடைய அந்த சுதந்திரம் வந்து படைப்பாளி கையில் இல்லையா, இல்லை தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அழுத்தம் இருக்கா? நீங்கள் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழலை தமிழ் சினிமா ஒப்பிடும்பொழுது படைப்பாளிக்கான சுதந்திரம் வந்து அதிக குறைந்திருக்கிறதா? அது சினிமாவுக்கு வந்து படைப்பு ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜே கிடையாது, அதை தாண்டணும். வெறும் வந்து இங்கே இருக்கிற நமக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சினிமாவுக்குள்ள, ஏன்னா காலங்காலமாக மிகப்பெரிய ஹீரோயின் அறியப்பட்ட பல பேர் வந்து பல மொழிகள்லேருந்து வந்தவங்க. அப்போ இருந்தே நம்ம இங்கேருந்து போயிட்டு இந்தி வரைக்கும் போய் நடித்த மிக முக்கியமான தமிழ் பெண்கள் இருக்காங்க. வைஜெயந்தி மாலா வந்து ஆரம்பித்து ரொம்ப பேர். அது மாதிரி வந்து தெலுங்குலேருந்து எத்தனையோ ஹீரோயின்ஸ், மலையாளத்துலேருந்து எத்தனையோ ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல படைப்பு வரணும்னு சொன்னால்
அது இந்த உலகத்தில் எந்த மூலையிலேருந்து எங்கேருந்து வந்தாங்க. அதில் ஒரு படைப்பாளி வந்து இப்போ உதாரணத்துக்கு அழகி மாதிரி படத்தில் நந்திதா தாஸ் மாதிரி ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வர்றார். எவ்வளோ அற்புதமாக இருந்தாங்க அந்த படத்தில். அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான்னு தெரியுமா, அவங்க தகுதியோடு இருக்காங்களா, அது மட்டும்தான் முக்கியம். அதுக்குள்ளே போய் நம்ம வந்து தமிழ் அதோடைய உணர்வு அதில் எல்லாம் திணிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல தகுதியோடு இருக்காங்கன்னா இங்கே இருக்கிறவங்களும் நம்ம பயன்படுத்துவோம். சினேகா மாதிரி ஹீரோயின் தமிழ் பெண் தான். மீராஜஸ் மாதிரி பொண்ணு மலையிலேருந்து வருதா, அந்த பண்ணி நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இதுக்குள்ளே வந்து அது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. காலங்காலமாக அப்படி தான் இருந்திருக்காங்க. சரோஜா தேவியிலேருந்து ஆரம்பித்து, பானுமதி அம்மாலேருந்து ஆரம்பித்து, பானுமதி அம்மா இங்கே பிறந்து வளர்ந்தவங்க, பத்மினி, எத்தனி வந்து சரோஜா தேவி வந்து கன்னடம். ஓகே, இப்போது நல்ல நல்ல நயன்தாரா அவ்வளோ பிடிச்ச ஒரு ஹீரோயின் மலையாளத்தில் வந்திருக்காங்க. ஒரு டயத்துக்கு பிறகு குஷ்பு எல்லாம் நம்ம பொண்ணாவே மாறிட்டாங்க. தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க தமிழாக அவங்க வந்து வேறு மொழியிலேருந்து வந்தவங்களாம் கூட நம்மளுக்கு புரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் படைப்பில் பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், என்னோட பேர் செல்வம் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபேன் பையன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் அனிமல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா அது ஒரு கதையாக பார்க்கும்போது அது உண்மையிலே ப்ரூட்டலாக இருக்கும், வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு காட்டக்கூடாத ஒரு விஷயத்த வந்து கதையாக எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஃபீலிங். இது உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்க்ரீன் பிளேல என்கேஜ்மெண்ட்டாக கொடுத்துட்டு மக்களை வந்து பிடிக்க வச்சது 1000 crore அடிச்சது. கண்டிப்பாக ஒரு படம் வந்து 1000 crore அடிச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு தப்பான கருத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் அனிமல் வந்து பார்க்கும்போது பிடிச்சது. ஆனால் பின்பு தான் அப்புறமால ஒரு சில ரிவ்யூஸ் பார்க்கும்போது தான் ஓகே இது உண்மையிலே தப்பான கருத்து. ஆனால் நான் அதை ரியலைஸ் பண்ணாமல் அந்த படத்துக்கூடயே போயிருக்கேன், அதை நான் ஒத்துழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இப்போ மலையாளத்தில் மார்க்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ரத்தம் பயங்கரமாக குழந்தைங்களை கொள்வது, லைக் அந்த குழந்தைங்களுக்கு மாதிரி சிந்து அடிக்கிற மாதிரி பல சீன்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாக்கம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அண்ட் தென் அந்த மாக்ரோ படமும் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமா ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து காட்டி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வந்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் ஆக்குறது வந்து நீங்கள் உங்களோட கருத்தை வந்து இதை என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ கேம் கிரியேட் பண்ணுறது கூட பாருங்க, கொல்லணும், வெட்டணும், சுடணும், இந்த மாதிரி மென்டாலிட்டியில தான் பசங்களே வந்திருக்காங்க. அவன் ஏன் இன்னும் சாகாமல் இருக்கான், அவனை என்ன சுட்டு கொள்ளலாமே, இல்லை கத்தியால் குத்தி கொண்டா, இன்னும் கொஞ்சம் வன்முறையாக கொண்டா, ரெண்டு பத்தலையே. இப்போ கிட்டுன்னு ஒரு படம் 150 பேர் லாஸ்ட்டில் கொள்கிறான். எனக்கு பணம் போகாமே கோபமாக இருந்துச்சு. 150 பேர் கொள்கிறானா, என்னடா அது கதை என்னன்னு கேட்டேன். கதை கேட்ட பிறகு கொல்லலாம் போக்க அப்படி தோணுச்சு அந்த கதையுடைய நியாயத்தில். நீங்கள் எத்தனை பேருன்னா கொல்லலாம், அடிக்கலாம், என்னென்னோ பண்ணலாம், ஆனால் அந்த நியாயம், அந்த காரணம், நம்மளுடைய எமோஷன் எல்லாமே கனெக்ட் ஆகும் பட்சத்தில் அதெல்லாம் கனெக்ட் ஆகும். அனிமல் வந்து நான் பார்த்த சமீபத்தில் பார்த்ததில்ல, கருத்தியல் ரீதியாக அந்த படத்துடைய கருத்தில் இருக்குது இல்லை அதை பற்றி விட்டுருங்க. ஆனால் ரொம்ப வன்முறையை தான் காட்டியிருந்தாங்க, அது தனியாக பேசலாம். ஆனால் அந்த டைரக்டர் மிக ஆளுமையான ஒரு டைரக்டர். சமீபத்தில் ஒரு டைரக்டரை பார்த்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா அனிமல் டைரக்டரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவன் 3.25 மணி நேரம் ஒரு படத்தை இந்த காலகட்டத்தில் அவன் சொல்லியிருந்தான். ரொம்ப டேரிங்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தான். இந்த பத்திரிகைக்காரங்களை கூட திட்டான், உங்களுக்கு யாருக்குமே படம் பார்க்க தெரியல, இப்படி தான் என் படம் பாருங்க சொல்லிட்டு ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை, ஒரு அவனுக்குள்ள ஒரு திமிரு, ஒரு படைப்பாளி கூட அவன் என்ன இருக்குன்னா ஒரு டயத்தில் ஒரு கட்ஸு வந்து இது வரைக்கும் இருக்கிறத பற்றியே ஏன் சார் பேசுறீங்க, இது ஏன் படம் சார், என் படத்தை பார்ப்பாங்க. சரியான படத்தை சரி 1 hour ஒரு படம் தர்றேன் பாருங்களேன், 4 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். நல்லா இல்லாட்டினா மிக சரியான படம் 3.25 மணி நேரம் தான் கூட 1.5 மணி நேரம் மாதிரி தான் இருக்கும். தயங்கிறது மாயை தான். நான் பேசுகிறேன், பிடிச்சா உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இந்த ஆள் என்னடா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நான் பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னால் ஐயோ உட்கார முடியலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சுவாரஸ்யம் நம்மளை கட்டி போடுறது, அந்த லைட்டை ஆஃப் பண்ணி இந்த இருட்டறைக்குள்ளே நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம அதுக்குள்ளே விழுந்துட்டோன்னு சொன்னால் ஒரு டயத்துக்கு பிறகு தப்பான கருத்தாக கூட இருக்கும்.
படம் கருத்துக்காகலாம் ஓடுறதே கிடையாது. அதுக்கு கட்டுரை படிச்சுக்கலாம், வேறு ஏதாவது அது சொல்லாத என்ன சொல்கிறதுக்கு என்ன புதுசாக கருத்து இருக்குது, அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. நம்ம இலக்கியங்கள்லாம் அவ்வளோ இருக்குது. இல்லாத எதுவுமே என்ன புதுசாக இனிமேல் என்ன சொல்ல போகிறாங்க, சொல்கிற விதானம் அந்த அதில் தான் சின்ன சின்ன மாறுபாடுகள் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கும் வன்முறை அவ்வளோ அப்படி காட்டுறது எனக்கு பர்சனலாக என்னுடைய படங்களில் காட்டுறது எனக்கே பிடிக்காது. இப்போ இந்த காலகட்டத்தின் குரல் மாதிரி ஒரு சிலர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது லெவல் வேறு கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு. நீ தலையை வெட்டினையா, அதை தாண்டி நான் ஒன்று வெட்டுறேன், அப்படி போகுது. வணக்கம் சார். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணீங்களா? அப்புறம் உங்களோட ஐபி கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் சார். சார் கேட்குதா? கேட்குது. உங்களோட ஐபி கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் சார். நான் கவிதை இலக்கியம்லாம் வாசிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அவரோட வாசிப்புலாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? இன்னொன்று இந்த மாதிரி கவிதை எழுதுறது, நிறைய இலக்கியம் படிக்கிறது, படம் வரைகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு இயக்குனராக இருக்கிறது தேவையா? 100%. ரஞ்சித் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் வரைகிறது உங்களுக்கு பரன் சார் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அக்ரகுசோவா மிகப்பெரிய பெயிண்டர், நல்லா வரைவார். நல்ல கவிஞனாக இருக்கிறவங்களால மிக சரியான ஒரு படத்தை அவ்வளோ அழகாக கொடுத்துட முடியுங்கிறதுக்கு உலகம் மொத்தமும் இந்தியா மொத்தமும் மிக முக்கியமான டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் அதை ஏதோ ஒரு படைப்பு உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். இதை நீங்கள் ஸ்க்ரீனில் படமாக வரும்போது அதை எப்படி மாற்ற போகிறீங்க, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கிற விஷயம். அந்த படைப்பாற்றல்ங்கிறது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரிதான். அவங்க இங்கே வர்றதுக்கான தகுதி உள்ளவங்க. சார் நீங்கள் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஏதாவது ஆடிஷன் மாதிரி இருந்ததா? எப்படி இம்ப்ரெஸ் பண்ணீங்க? ஆமாம், நான் அப்போ என்னென்னா, நான் ஒரே ஒரு கவிதை விகடன் என்னோட கவிதை, அதை தான் நான் எழுதி கொடுத்துருந்தேன். நிறைய இல்லை, 3 வரி தான். அப்போ அந்த டைரக்டர் ஜென்டில்மேன் காதலெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு வசந்தகால பறவை, சூரியன், பவித்ரன் சார்ட்ட, ஜென்டில்மேன் சங்கர் சார்ட்ட வேலை பார்த்து வெளியில் வர்றாரு. அவர்கிட்ட நான் ஏதாவது எழுதி கேட்டாங்க. இன்னும் நிறையெல்லாம் எழுதி கொடுக்கல, ஒரே ஒரு கவிதை தைரியமாக ஒரு 3 வரி கவிதை தான் எழுதி கொடுத்தேன். அதை படிச்சுட்டு பாலாய சக்திவேல் சார் இந்த பையன்ட்ட ஏதோ ஸ்பார்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அது இன்ட்ரெஸ்டாக சேர்த்துக்கிட்டாங்க. முதல் நாள் சேர்ந்த அன்றைக்கி எனக்கு கதை சொன்னாங்க. இங்கே டிசி மைனர்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நம்ம ஜீவா பார்க் பக்கத்தில், அங்கே தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். முதல் நாள் ஜாயின் பண்ணது அங்கே தான் 93. அன்றைக்கே எனக்கு கதை சொன்னாங்க. அந்த மகாபிரபுன்னு ஒரு படம், அந்த படத்தில் அது விகடன் 3 வரி கவிதை தான் எழுதி கொடுத்தேன். அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இது திங்க் பண்ணி வைன்னு சொல்லி எல்லாம் வெளியில் போனாங்க. ரகுமான் சாரை மீட் பண்ணுறதுக்காக. அப்போ ரகுமான் சார் மியூசிக் பண்ணுறாச்சு. அப்படி போனோடனே நான் ஜன்னலை திறந்து விட்டு ஃபோன் பண்ணி ஒரு வில்ஸ் பாக்கெட் சிகரெட்டு கேட்டேன். அப்போ நான் சிகரெட்டு குடிப்பேன். அப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சு, அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டோம். இந்த நகரத்தில் நம்மளும் ஒரு டேரக்டாக வரப்போகிறோம், ஒரு அசிஸ்டண்ட்டாக ஆயாச்சுங்கிற மூடுக்கு அப்படி ஒரு சிகரெட்டை எடுத்து அந்த ஜன்னலை திறந்து விட்டு அப்படி பற்ற வச்சேன். நல்லா இழுத்து ஒரு புகையை விட்டேன். கிளங்கு பெல் அடிச்சது. என்னென்னு போய் பார்த்தா அப்படியே மொத்த பேர் நிற்கிறாங்க. தட்டிட்டு பார்த்தா டைரக்டர் அவங்க எல்லாம் உள்ளே வராங்க. ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி உள்ளே வராங்க. டைரக்டர் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டாரான். டைரக்டர் சொல்லி நீ தானே சேர்த்துட்டு அவனை வந்த அன்னைக்கே பாரு, அவன் சிகரெட்டு குடிச்சு நிற்கிறான் அவன் சொல்லியிருக்காரு. இதுதான் முதல் நாள் சேர்ந்த அனுபவம். சார் இன்னொரு கேள்வி, நீங்கள் எப்படி சார் அந்த டைமில், ஏன்னா இப்போவே ஒரு மீடியா அணுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவந்தோ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் இருக்க போகுது. நீங்கள் அந்த டைமில் எப்படி விகடன்கள் வரைக்கும் போய்ட்டு உங்களோட கவிதைகள் ஊர்லேருந்து எழுதி அனுப்புனது தான். நம்மளுக்கு ஊர்லேருந்து எழுதி நான் அனுப்புனேன். இதுமாதிரி எனக்கு தோணுன ஒரு கவிதையை விகடனில் வந்துச்சு. தொடர்ந்து 2-3 வாரம் கூட வந்துச்சு. 91 நான் கல்லூரி படிக்கும்போது கும்பகோணம் கல்லூரியில் படித்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் சார். அதாவது சினிமா துறையில் அப்படின்னு வரும்பொழுது இதுதான் அப்படின்னு கட்டமைப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. இது நம்ம என்ன வேணால் புதுசாக கொண்டு வரலாம் சினிமா துறையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போது இருவர் மட்டும்னு ஒரு படம் வந்துச்சு. இருவர் மட்டுமா எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. 2 பேரை மட்டும்தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த இரவு நிழல் ஆகட்டும், ஒத்த சிறப்பாகட்டும், கைதி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு
ஒருத்தவங்க வச்சு நடந்தது, இல்லை ஒரே ஷாட்டில் நடந்தது, இல்லை ஒரு நைட்டில் நடந்தது, இந்த மாதிரி புதுமைகள்லாம் வருது இல்லையா? அந்த புதுமைகளை ஏற்றுக்கிறதுக்கு ஏன் வந்து தயங்குறாங்க தமிழ் சினிமா அந்த ரசிகர்கள்? இதே ஒரு வெளிநாட்டிலையோ இல்லைன்னா வேற ஒரு மொழியில் வந்துச்சுன்னா ஒன்றா அதை ஏற்றுக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழில் இப்படி ஒரு புதுமைகள் வரும்பொழுது ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அங்கே இருக்கு? ஒருவேளை அவங்க சமகாலத்தோட இல்லையா, இல்லை படம் சமகாலத்தோடு கொண்டு வரப்படலையா? மிக சரியான புதுமையான படத்தை கண்டிப்பாக ஒத்துக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அது யாரை மனசில் வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அது கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகிறதுக்காக எடுத்தாங்களா, இல்லை வந்து புதுமையாக ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாங்களா, அது பார்க்கணும். மிக புதுமையான மிக சரியான படங்கள் எல்லாமே போய் சேராமல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஃபஸ்ட் ரீல்லையே வந்து அந்த நாள்னு ஒரு படத்தில் முதல் ஷார்ட்லேயே ஹீரோ செத்துருவான். அந்த படம் கூட இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் இன்னைக்கு விக்ரம் படத்துலலாம் வந்து ஹீரோ ஃபர்ஸ்ட் ரீலில் சாகிறதுக்கு அதோடைய இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் அப்போ கமல் சார் எப்போ மீட் பண்ணாலும் அந்த படத்தில் சொல்லிட்டே இருப்பார். ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தில் வந்திருக்காது. மிக சரியான புதுமை எல்லாமே ஒத்துப்பாங்க. ரொம்ப அதே புதுமை இருக்குல்ல, அது கொஞ்சம் லேட் ஆகும். அது ரொம்ப அது ஸ்க்ரீனில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும்போது, அவங்க ரொம்ப அவையில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அவங்க லேட்டாக வந்து எல்லாரும் சொல்ல விமர்சனங்கள் பேச பாவம் அவங்களையும் நம்ம மூவ் படுத்தக்கூடாது. அதான் சொன்னேன், ரொம்ப எளிமையாக ஈஸியாக அவங்க அறிவுக்கு அவங்க லெவலுக்கு போய் ஒரு புதுசு சொல்லணும். மிக மிக சரியான புதுசு அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். ஜனங்களுடைய டேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. ஜனங்க வந்து ரொம்ப நம்மளுடைய ஜனங்க வந்து அர்ச்சந்திரமாயன கண்டத்துலேருந்து ஆரம்பிச்சு அர்ச்சந்திர ட்ராமாலேருந்து எல்லா டைப் ஆஃப் விஷயமும் நம்ம பார்த்து வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மரபு இருக்கு நம்மளுக்கு, மிகப்பெரிய இலக்கிய தொடர்ச்சி இருக்கு நம்மளுக்கு. இல்லைன்னா எவ்வளவு பெரிய அற்புதமான போயம்ஸ் அந்த காலத்திலேயே நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்துல உள்ளது எல்லாமே சாதாரணம், இப்போ ஏதோ புதுசாக அதை பண்ணிட்டாங்கன்னு. அந்த காலத்திலேயே ரொம்ப புதுசெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நான் இப்போ சொல்றது வந்து உங்களுக்கு ரொம்ப அவே போய் எதை சொல்றேன்னு தெரியல. அப்பவே பாருங்க என்ன ஒரு லாக்கு அந்த அர்ச்சந்திரா அந்த இதுலாம் வந்தாலும் காடி வச்சுட்டு ஆளே உருவம்லாம் மாறி போய் அப்படி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஸ்டூடியோவில். அங்கே ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்கும், அந்த அம்மா வறுமையில் வருது, காசு கொடுத்தா தான் பொறுக்க முடியும்னு சொல்கிறாரு. அந்த காட்சி இருக்குல்ல, அதில் எல்லாமே நியாயமாக இருப்பாரு. காசு கொடுத்தாதானா வந்து நீ தான் அந்த தாலி இருக்குல்ல அப்படி சொல்லும்போது ஐயோ என் புருஷனுக்கு மட்டும் தானே தெரியும். நம்ம ஜனங்களை வந்து அவங்களுக்கு தெரியும். மிக சரியான படைப்பை வந்து அவங்க வந்து பல நாள் திரும்ப 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 பார்த்து அவங்க வந்து கொண்டாடிடுவாங்க. அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு எல்லாம் புரியும், எல்லாமே புரியும். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம ஏதோ கடக்க முடக்குன்னு ஏதோ சம்திங் நம்ம சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த அந்த படைப்பில் தான் பிரச்சனை இருக்கும் ஒழிய, பிரச்சனைனா ஏதோ சம்திங் அவங்க கடத்துறதுல நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அது நாவலாக வந்திருந்தாலோ இல்லைன்னா வேற ஏதோ தளத்தில் வந்திருந்தாலோ கூட அதை பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு ஜனங்களை குறை சொல்லவே கூடாது. அது ஒரு அவங்களுக்கு அவங்க ஒத்துக்காம விட்டாங்க, மிக சரியான படைப்பு அவங்களுக்கு புரியல சொல்லிட்டு நம்ம குறை சொல்லக்கூடாது. இன்னும் ட்ரை பண்ணணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுடைய இது எப்படி அதை போயிட்டு போகலான்னு நம்ம பார்க்கணும். சார், ஒரு கதையை பற்றி மையப்படுத்தும் ஒரு படம் பார்க்குறோம். ஸோ இந்த படத்து மாதிரி இந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் வருது. ஸோ அந்த மாதிரி கதைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு வானத்தை போல ஒரு ஆனந்தம் இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி காட்சிகள் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கதைகள் வரும்போது எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, காதல் கோட்டை வந்தப்போ அந்த டைரக்டர் இன்னொரு டைரக்டர் வந்து என் கதை தான் போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வானத்தை போல ஆனந்தம் சொன்னீங்க, அது டைரக்டர் எங்கள் நான் குருநாதன் அவர் தான் வேலை பார்த்தேன். கண்டிப்பாக அவர் என் கதையை எடுத்துட்டாருன்னு நான் வந்து எந்த பேட்டியிலையும் எங்கேயுமே சொன்னதில்லை, அவர் எடுக்கவும் இல்லை. அதான் நிச்சயம். இந்த இது மூலமாக நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். அவர் எனக்கு வந்து குரு. அவர் வந்து ஆல்ரெடியே அந்த மாதிரி ஒரு கதை அவர் வந்து பண்ணி வச்சுருந்துருக்கார்.
என்கிட்ட அவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயும் அந்த மாதிரி ஒரு கதை இருந்துச்சு. ஒரே மாதிரி தாட்டு ஒருத்தங்களுக்கு வந்து தோணாமல் இருக்காதுன்னு இல்லை. இப்போ மேடையில் வரும்போது பல நேரங்களில் பார்க்குறோம், நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் என் முன்னாடி உள்ளவர் பேசுறாருன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் என்ன கலந்துக்கிட்டாங்களா? அது இயல்பாக ஒரு சாதாரணமாக ஒரு இதை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்கன்னா ஒத்த எண்ணத்தோட ஒரு சில வரிகள் வந்து நான் நினச்சேன் அதே மாதிரி நீ நினச்சிருக்கியா வாய்ப்பு இருக்கு. அதனால் வந்து விக்ரமன் என்னுடைய குருநாதர், நான் மிகவும் மதிக்கிறவர். அவர் என் கதையை எடுத்துட்டாருன்னு வாழ்க்கையில் நான் சொல்லவே மாட்டேன். அது குருவுக்கு செய்கிற துரோகம் மாதிரி ஆகிடும். அவர் மாபெரும் படைப்பாளி, மாபெரும் கவிஞர். அவர் எனக்கு முன்னாடியே ஒரு தோணியிருக்கு, அதை நானும் அது மாதிரி ஒரு கதை நான் எழுதியிருக்கேன். அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த அரங்கம் மூலமாக அப்படி அவர் மேலே ஏதாவது கலங்க இருந்துச்சுன்னா அது இந்த நிமிஷத்துலேருந்து எடுத்துருவோம் தயவு செஞ்சு. ஒரே மாதிரி தாட்டு தோன்றதுங்கிறது சகஜம்தான். அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? நான் என் படத்தை நான் மட்டும்தான் சொல்ல முடியும் நம்பிக்கையில் நான் திரும்பி எடுத்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் எப்படி இருப்பார், எங்கள் ஃபேமிலியில் எப்படி நடக்குங்கிறது எனக்கு தெரியும். இப்போ காதல் கோட்டை படம் போயிடுச்சின்னு சொன்ன அந்த இயக்குனர் தான் மறுபடியும் அதே கம்பெனிக்கு காலமெல்லாம் காதல வாழ்க்கைன்னு ஒரு படம் எடுத்து அதுவும் மாபெரும் கிட்டாச்சு. அதனால் நீங்கள் ஒரு தைரியம் மட்டும் இருக்கணும். உங்கள் படத்தை நீங்கள் மட்டும் தான் எடுக்க முடியும். அது ஆல்ரெடி வந்திருந்தாலும் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீங்கள் சொல்கிற விதத்தில் அது வேறையாக மாறும். குட், ரொம்ப நன்றி. உணவு சாப்பிட்ற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் என்ன எவ்வளவு ஒரு துளி தான் கட்டுறது கைமண் அளவு மாதிரி நான் வந்து மணிசாரை கூப்பிட்டு வச்சு கேட்டாலுமே நான் இன்னும் ஏதோ சம்திங் இன்னும் இதோட செய்யணும்னு சொல்லுவார். இந்த இயக்குநர்கள் யாருக்குமே வந்து என்னன்னா முழுமையடையவே மாட்டாங்க. அதுதான் அடுத்த கட்ட வேலை செய்கிறது நம்ம இயக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அறிவை விட எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் எதுன்னா அந்த பேஷன். அது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களை வந்து அப்படி போய் ஒரு வேலை பார்க்க வச்சிடும். மாபெரும் அறிவு கூட இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா அவன் தயங்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூடன்னு. தப்போ சரியோ எனர்ஜி அந்த மனசோட அந்த 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 எனர்ஜி இருக்கும்போதே மிக சரியான காரியங்களை செஞ்சிடணும். அது மட்டும்தான். அது எடுத்துக்கங்க, உண்மையாக அப்ரோச் பண்ணுங்கள். இந்த கனவோடு இருக்கிற உங்களுடைய எல்லாருக்கும் எனக்கு நிகழ்ந்த மாதிரி மிக முக்கியமான இயக்குநர் சமயத்தில் மிக சரியான காரியங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.